நெல்லை மாவட்டத்தில் இடைவிடாது கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். ஜெய்சிங், தற்பொழுது நெல்லை பகுதியில் இடைவிடாது பெருமழை பெய்து வருவதை பார்க்க முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன செய்யப்பட்டுள்ளன, அதே போன்று மக்கள் படும் அவதி குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக சரவணன். தென் தமிழக கடல் பகுதி அருகே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நெல்லை மாவட்டத்தினூடாக கரையை கடந்தது. இதன் காரணமாக தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் தற்பொழுது கனமழையானது பெய்து வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் நேற்று இரவு முதலே கனமழை பெய்து வருகிறது. வானிலை ஆய்வு மையம் நேற்று நெல்லை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுத்திருந்தது. இன்று ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்கின்ற நிலையில் தற்போது நெல்லை மாவட்டத்தில் கனமழையானது நெல்லை மாவட்டம் முழுவதும் பெய்து வருகிறது. நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் தாழ்வான பகுதிகளில மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால காண முடிந்தது. இந்த அதிகாலையில சற்று ஓய்ந்திருந்த இந்த மழையானது தற்பொழுது மீண்டும் கனமழையாக பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்த நிலையில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், மணிமுத்தாறு அணைகளில் இருந்து தாமிரபரணியில் 1500 கனஅடி வீதம் மட்டும் தண்ணீர் திறக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தின் ராமாநதி, கடற்மாதி ஆறுகள் தாமிரபரணிக்கு அதிக நீர் வருகிறது. இதனால் தாமிரபரணி சுத்தமல்லி அணைக்கட்டுக்கு சுமார் 41,000 கன அடி நீரானது தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஆற்றில் வந்து கொண்டிருக்கும் நீரின் அளவு அபாய கட்டத்தை எட்டவில்லை. இருப்பினும் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தாமிரபரணி மற்றும் அதன் கிளையாறுகளில் கரையோரம் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் மானூரில் உள்ள கனமழை காரணமாக ஒரு மரம் விழுந்து அங்கு போக்குவரத்து பாதிப்பு வந்து ஏற்பட்டது. அதனை அப்புறப்படுத்தும் பணியில நெல்லை மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில அந்த பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பாபநாசம் அணையில நீர்மட்டம் 76,500 அடியாகவும், சேர்வலார் அணையின் நீர்மட்டம் 97.34 அடியாகவும், மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 87.28 அடியாகவும் இருக்கிறது. மணிமுத்தாறு அணைக்கு வினாடிக்கு 6,656 கன அடி நீரானது தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. பாபநாசம் அணைக்கு மணிக்கு 6,427 கன அடி தண்ணீரானது தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. மணிமுத்தாறு அணை பகுதியில் தற்பொழுது 3 சென்டிமீட்டர் மழை பொழிவும், பாபநாசம் அணை பகுதியில் 22 சென்டிமீட்டர் மழை பொழிவும், சேர்வலாறு அணை பகுதியில 23.7 சென்டிமீட்டர் மழையும் தற்பொழுது பதிவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நெல்லை மாவட்டம் ஜங்ஷன் பகுதியில இந்த கனமழை காரணமாக நெல்லை ஜங்ஷன் பேருந்து நிலையம் முழுவதும் மழை நீரினால் சூழ்ந்திருக்கிறது. இதனால பேருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. நல்வாய்ப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டதால மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அன்றாடம் வேலைகளுக்கு செல்வோர் தற்பொழுது தொய்வு ஏற்பட்டிருக்கின்றன. அந்த கடந்த வருடம் வெள்ளத்தில் ஏற்பட்ட அந்த நிலைமை ஆரம்ப கட்ட நிலையில் தற்பொழுது ஜங்ஷன் பேருந்து நிலையமானது இருக்கிறது. இந்த நிலையில அதே போல கேடிசி நகரில் உள்ள வீடுகளில் நேற்று இரவு முதலே வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்த காட்சிகள் நம்மளை காண முடிந்தது. இதனால் மக்கள் பெரும் அவதியிருக்கின்றன. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருப்பதால வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டவுன் பகுதியிலும் வெள்ள நீரானது சாலைகளிலும் வீடுகளிலும் புகுந்திருக்கிறது. இதனால இங்க பெய்து வருகிற கனமழையினால நெல்லை மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூறலாம். அமுல் ஜெய்சிங், தகவலுக்கு நன்றி.